வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நீங்கள் எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாருக்குமே செத் ரோலின்ஸை பற்றி தெரியும், பெக்கி லின்ச்சை பற்றியும் தெரியும். ரெண்டு பேருமே 2019 ஒன்றா பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பையும் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணாங்க. அதுலேயும் பெக்கி லின்ச் பார்த்தீங்கன்னா 2 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்கல்ல. அதே மாதிரி நம்ம செத் ரோலின்ஸும் ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாங்கல்ல. 40 டைம் வச்சாகணும். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்போ கல்யாணம் பண்ணி இளம் பறவைகளாக சிட்டாட்டு பறந்துக்கிட்டு இருந்தாங்க. பெக்கி லின்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயமே உண்டு. ஸோ மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப நல்ல மாதிரி இந்த பொண்ணு. அதே மாதிரி செத் ரோலின்ஸும் பார்த்தீங்கன்னா பழைய விஷயங்கள்லாம் விட்டு தருங்க, புதுசாலாம் அவர் கிடையாதுப்பா. பழைய விஷயங்களில் வேணால் அவர் கேர்ள் ஃப்ரெண்டும் இவரும் ஒரு மாதிரி இருந்த ஃபோட்டோலாம் ரிலீஸ் ஆச்சு, மோசமானவர், ரொம்ப கெட்டவர் அப்படிங்கிற மாதிரி செத் ரோலின்ஸ் ஒரு பேரெல்லாம் அடிபட்டாலும் இப்போ ஒரு நல்லவரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம்ல. ஆனால் 2018 இவங்க அமுக்கு டுமால் டுமில் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பரவி இருக்குது. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம செத் ரோலின்ஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் லோகன் பால் இப்போ சமீபத்தில் யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாட்டு போட்டுட்டு இருந்தார்ல, அதே மாதிரி ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாட்டு போட்டிருக்காரு. அதே மாதிரி பெக்கி லின்ச் இருக்கிறாங்கல்ல, நான் அப்படி நினச்சி கூட பார்க்கலாமா, நான் இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. அவங்க ஒரு சாம்பியன்ஷிப்பை ஜட்டியாவையும் ஒரு சாம்பியன்ஷிப்பை மேலாடையாகவும் உருவாக்கியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அன்றைக்கி மட்டும் WWE வந்து 2 சாம்பியன்ஷிப் இல்லாமல் ஒத்த சாம்பியன்ஷிப்பாக வச்சுருந்தாங்கன்னா எதை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஐயையோ, இந்த அம்மா எதுக்கு 2 சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வச்சாங்க, இதுக்கா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. ஒரு 2 பேர் மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு குட் அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை பார்த்தாலே தெரியுது, நல்லா போதை போட்டுட்டு போதையில் தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. இதை பர்சனலாக தான் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. பட் ஆனால் இப்போ இது சோஷியல் மீடியாவில் தீயாட்டு பரவிட்டு இருக்குது. இதோடைய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒருவேளை செத் ரோலின்ஸ் பெக்கி லின்ச் ஃபேனாக இருந்தீங்கன்னா நான் தலை அப்படிங்கிற மாதிரி தானே தோணியிருக்கும். அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்